தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த 10 சிறந்த திரைப்படங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்போது வரவேற்பு பிறகு இப்போது புரட்சி நடிகர் எம்ஜிஆரோட 10 சிறந்த திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் போன்லயும் நேரடியாக கேட்டதுனால இந்த இதுல இறங்கியிருக்கேன். எம்ஜிஆரோட 10 சிறந்த திரைப்படங்கள்னா வெறும் வசூல் மட்டும் இல்லை, சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம், அதே போல அரசியல்ல சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், திரைத்துறையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்திய தாக்கம், எல்லா அடிப்படையிலும் தான் அந்த 10 படங்களை நான் பேசுகிறேன். அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க. அவருடைய முதல் படம் மலைக்கல். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் படமா நான் தேர்வு செஞ்சிருக்கிறது மலைக்கல். அது 1954 படம். ராபின்ஹுட் போல அவருக்கு அந்த கத்தி அடி வச்சுட்டு அந்த கயிறுல அடி வருவார். அதுதான் போஸ்டர். இப்ப பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். ராபின்ஹுட் மிக முக்கியமான ஒரு தாக்குது. சமூக நலிந்து கிடக்கும் போது ஒருவன் வந்து இதெல்லாம் எதிர்த்து பணக்காரர்கள் கிட்ட இருக்கிற செல்வத்தை தெரிந்து ஏழைகளுக்கு பகுதியில் இருக்கிற ஒரு வேடம் மலைக்கல் என்கிற அந்த படம் அவருடைய திரையுலக வரலாற்றில் மிக முக்கியமான மாற்றத்தை கருத்தும் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எடுத்தார். அதுக்கு முன்னாடியே அவரு மந்திரி குமாரி, இந்த புதுவை பித்தன், மலைக்கல்லன் எல்லாம் நிறைய படம் எம்ஜிஆருக்காக ஒரு 5-6 படங்கள் அவர் எழுதிட்டாரு. ஒரே நேரத்துல எம்ஜிஆரும் கலைஞரும் வசனத்துக்காக அந்த 50கள் பீரியட் வளர்ந்து வந்த ஒரு நேரம். அதுல வந்து 20 படத்துல கூட அவர் மணிரத்னம் காமிச்சிருக்காரு. 2 பேரும் கைக்கு வந்து நிக்கிற மாதிரி. அது ஓரளவுக்கு உண்மை. அந்த நேரத்துல வெறும் வசனம், எம்ஜிஆரின் நடிப்பு, ரெண்டுக்காகவும் அந்த படங்கள்லாம் வெற்றிகரமா ஓடிச்சு. எம்ஜிஆருக்காக சின்ன சின்ன அழகிய வசனங்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜிக்குன்னா ஒரு பெரிய பக்கமா 10 பக்கம் இருக்கும். நீதிமன்ற காட்சினா அது மாதிரி பேசிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர் சில பக்கம் தான். நானும் பெண்கள் தொழிற்கிற முதல் பாடம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். எம்ஜிஆருக்கான வசனங்கள் நறுக்கு தெரித்தால் போல 4-5 வரிகளுக்குள்ள இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. அந்த மாதிரி உருவாக்கின படம் தான் மலைக்கல்லன். அந்த படம் ஒரு பெரிய வசூல் சாதனை படைத்த படம். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்த, மந்திரிக்குமாரிலேயே ஆரம்பிச்சிருந்தாலும் கூட மலைக்கல்லன் முக்கியமான திருப்பங்கள் தான் முதல் படமா அதை சொல்லியிருக்கேன். 2வது நாடோடி மன்னன். அந்த படத்துல பல ட்ரையல் பார்த்தாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு, தயாரிக்கிறாரு, பெரிய பொருட்செலவுல எடுக்கிறாரு, 3 வேலைகளை எடுத்துக்கிட்டாரு. அது பாட்டு பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு படம். நாடோடி மன்னனுக்கு அவர் செலவிட்டது அழிஞ்சாடுறா எம்ஜிஆர்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவ்வளவு செலவு பண்ணிட்டாரு. கடைசியில பிரிண்ட் போடும் போது காசே இல்லை அவருக்கு அந்த படத்தை பிரிண்ட் போட. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கிறாரு, படத்தை வாங்கிக்கல, இந்த ஏரியா நீங்க கோயம்புத்தூர் நீங்க வாங்கிக்க, ராமநாதபுரம் வாங்கிக்க, தஞ்சாவூர் பக்கம் நீங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவா விற்கிறாரு. வித்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் வித்து அதுலதான் படத்தை ரிலீஸ் பண்றாரு. விளம்பரம் பண்ண இதுக்கெல்லாம் காசு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் தான். என்னன்னா ஏற்கனவே மதுரை வீரன் என்கிற படம் ஒரு எம்ஜிஆருக்கு முக்கியமான படம். பெரிய வசூல் தந்த ஒரு படம். 1 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் அடிச்சுட்டு அந்த காலத்துல. பெரிய வசூல் சாதனை பண்ண ஒரு படம். எம்ஜிஆருக்கு பேர் தந்த படம். ஒரு பட்டியலின மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம். ஏன்னா மதுரை வீரன் பட்டியலினத்தை சேர்ந்தவரா முதல்ல காட்டுவாங்க. அதனால அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம். அந்த வசூல் 1 கோடி ரூபாய் வசூல 1 கோடியே 20 லட்சம் சம்பாதிச்சு. எம்ஜிஆரோட முதல் சாதனை எம்ஜிஆர் தான் முறியடிக்கிறார். இந்த படத்துக்கு எம்ஜிஆர் செலவிட்டது 20 லட்சம்னா 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் இருக்குது. என்னன்னா அந்த படம் வந்து அவருக்கு எம்ஜிஆர் பெரிய லாபமா மாறல. எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு அவர் தன்னுடைய சம்பள விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த படத்துல இருந்தா ஒரு திட்டமிடுறாரு. நமக்கு இவ்வளவு வசூல் இருக்கு, இவ்வளவு சாதனை இருக்கு, இவ்வளவு பேர்கிட்ட ரீச் இருக்குன்றது நாடோடி மன்னன் மூலமா தான் தெரிஞ்சது. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு அவர் சொல்றாரு, இந்த படம் வந்து வென்றால் நான் மன்னன், வீழ்ந்தால் நான் நாடோடி. தோல்வி அடித்தா நான் நாடோடி. ஆனால் அவர் மன்னனாக மாற்றிய படம்
நாடோடி மண். அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமா. அதே போல அன்பே வா எம்ஜிஆருடைய படங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம். எப்படி வந்து ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு ஆக்ரோஷமா அடிதடியா இருந்த ஒரு ஹீரோவை திடீர்னு தில்லு முள்ளுன்னு ஒரு படத்துல ஒரு காமெடியா பண்ணாங்கல்ல, காமெடி நிறைய வச்சு. அது போல அன்பேவா வந்து காதலும் காமெடியும் தான். அன்பேவா பெரிய செல்வந்தன், அவனுடைய பெரிய பங்களா காஷ்மீர்ல இருக்கு. அவன் டென்ஷன் 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 பிசினஸ் டென்ஷன்ல போய் ரிலாக்ஸா ஒரு ஊர்ல போய் இருக்கலான்னு அவன் சொந்த ஊருக்கு காஷ்மீருக்கு வரான். அவனுடைய அரண்மனை பார்த்தா அங்க ஒரு இருக்கிற ஆட்கள், நாகேஷ் போன்ற ஆட்கள்லாம் வந்து சில்லற ஆட்களுக்கு வாடகை விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் தான் தான் அந்த வீட்டுக்கு ஓனர், எல்லாரும் காலி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு வந்தவரை அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. சரி நானும் ஒரு வாடகை தரேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீட்டுல சொந்தக்காரரு வாடகைக்கு குடியிருக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை. அதுல வந்து சரோஜா தேவி தங்கி இருப்பாங்க. அவனுக்குள்ள வர காதல், இந்த காமெடி, இதுதான் படத்துல சண்டையே கிடையாது. ஏதே நம்ம ஒரு சண்டை வரும். ஏதோ சுற்றுலா போகும்போது அங்க ஒருத்தன் வந்து ஏதோ மிரட்டிட்டு இருப்பான். அது அப்ப வந்து எம்ஜிஆர் வந்து அதை கெட்டப்பாறையோடைய வளைச்சிட்டு போட்டு அவனை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி. அது வந்து வலிந்து திணிச்ச மாதிரி தான் இருக்கும். சண்டையே தேவையில்லை. படமே முடிய போது எனக்கு ஒரு சண்டை கூட வரலையே. எம்ஜிஆர்னா வால் சண்டை, இந்த சண்டை, கம்பு சண்டை, மான்கொம்பு சண்டை அப்படி இருக்கும். அது ஒரு சண்டையும் இல்லாம போயிடும். எம்ஜிஆரே கேட்டு ஒரு சண்டை வச்சுதான் சொல்லுவாங்க. சண்டை காட்சி வச்சிருக்காங்க. அன்பேவா வந்து ஏசி திருலோச்சந்தர் எடுத்த ஒரு படம். மிக அற்புதமான ஒரு காதல் காவியமான, இப்போ போட்டாலும் ரசிக்கலாம் படத்தை. அப்படி ஒரு படம் வந்து எம்ஜிஆருடைய இன்னொரு ஒரு கருத்தை காட்டிய ஒரு படம் அதை சொல்லுவோம். அதே போல எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளைன்னா தெரியும், 2 ஆக்ஷன். எம்ஜிஆர் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சாரு. அது வந்து தெலுங்குல வந்த படம் தான். ராமுடு பீமுடுன்னு என்டிஆர் நடிச்ச படம். அந்த படத்தை தமிழ்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம விஜயவாகினி இது பண்றாரு. தயாரிக்கிறது எம்ஜிஆர் வந்து ஒத்துக்கிட்டு நடிக்கிறாரு. ஒரு ஒரு பயந்தாங்குழி எம்ஜிஆர், எடுத்தாலும் பயப்படுவார். அப்படியே இன்னொரு எம்ஜிஆர் தூக்கி போட்டு பந்தாடுறாரு. அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. பயந்தாங்குழி பெரிய அரண்மனையில பயந்து நடிக்கிட்டு இருந்த ஒரு எம்ஜிஆர் கிராமத்துக்கு போயிடுவாரு. கிராமத்துல அடிதடி ராவடி பண்ணிட்டு இருந்த ஒரு எம்ஜிஆர் அந்த வீட்டுக்கு வந்துடுவார். இந்த ட்விஸ்ட் வந்தோடனே அது கதை ஆரம்பிச்சோம். பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். அங்க நடக்கிற தட்டி கேட்கிற உரிமை, அந்த படத்துல தான் வந்து சின்ன ஒரு அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்லுவோம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அந்த பாட்டு, நான் ஆணையிடணும்ன்ற ஒரு ஆசையோட அது வெளிப்படுத்தினது ரொம்ப தயங்கிதான் பண்ணாருன்னு வாலி, அந்த பாட்டு எழுதின வாலி சொல்லுவாரு. அதுல என்ன தப்பு இல்லைங்க, இருக்குங்கன்னு சொல்லிதான் நான் சம்மதிக்க வச்சேன். வாலி சொல்வாரு. அந்த பாட்டு வந்தது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணா இங்க ஏழைகள் ஒரு கஷ்டமும் படமாட்டாங்கன்னு எம்ஜிஆர் சொன்னேன். தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நான் வந்து தப்புனா தட்டி கேட்பேன், உரிமையை நிலைநாட்டுவேன், எல்லா இடத்துலயும் இதை ஏற்படுத்துவேன்ற அந்த பொருள் பொதித்த அந்த பாட்டு வந்த அது வந்து ரொம்ப பெரிய ரீச். இப்ப கூட அது சவுக்கர் தோல்ல போட்டுட்டு நிக்கிற அந்த மாடியில 2 இறங்கும் படியில நடுவில் நின்றுட்டு இருக்கிற போட்டோ பார்த்தா ஒரு தெம்பாதான் இருக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் எங்க வீட்டு பிள்ளை வந்து அப்படி ஓடிச்சு. எம்ஜிஆருக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துதான் நான் செய்தி படிச்சிருக்கேன் சம்பளமா. அவருக்கே கேட்கல அந்த ஓனர். அவர் வந்து என்ன பண்றாரு, 100 நாள் ஓடிச்சு, 150 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடுறதுக்கு ஓடிட்டே இருக்கும். என்ன பண்ணாரு, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் வந்து எனக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்க, ஏன் 2வது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. படத்துல 2 எம்ஜிஆர். முதல் எம்ஜிஆர் தான் நான் முதல்ல கொடுத்தேன், இன்னொரு எம்ஜிஆர் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு செய்தி படிச்சிருக்கேன். இப்படி ஒரு வெற்றியை தந்த ஒரு படம். தயாரிப்பாளருக்கு கேட்கல, இவ்வளவு வந்துட்டு இருக்க ரூபான்னு சொல்லி வந்து கொடுத்த படம். எம்ஜிஆருடைய வெற்றி முகம், சக்க போட்டு போட்ட படம். அதே ஆண்டுலதான் வந்து 1001 அது வந்து அதுக்கு அடுத்த படமா நான் சொல்றேன்.
அந்த 1000ல் ஒருவன் வந்து 5வது படம் சொல்றேன். 1000ல் ஒரு கடல் கொள்ளையர். ஒரு நாட்டுல இருப்பாரு. அவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவரை வந்து திடீர்னு தீவிரவாதிகளுக்கு வைத்தியம் பண்ணதா சொல்லி புடிச்சுட்டு போயிடுவாங்க. போட்டு அடிமையா வச்சிருப்பாங்க. பாட்டுலாம் நமக்கு தெரியும். அந்த ராணி தான் ஜெயலலிதா அந்த படத்துல. அந்த இளவரசியா இருப்பாங்க. இவர் அங்க அடிமையா இருப்பாரு. அந்த அடிமை மேல அதை சொல்றோம். இந்த நேரத்துல வேற ஒரு கடல் கொள்ளையன் வந்து ஜெயலலிதாவை எம்ஜிஆரை எல்லாரும் தூக்கி போட்டு ஒரு கப்பல்ல போயிடுவாரு. அங்க ஜெயலலிதா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எம்ஜிஆரை மீட்டு கொண்டு வர ஒரு கதை. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதா வந்து அந்த வெற்றி படமா வந்து படம் என்னன்னா ஒரு சின்ன சுவாரஸ்யம் கிளை தகவல் என்னன்னா ஊட்டி வரை உறவுக்கு ஜெயலலிதா அவர்களே பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 நாள் நடிச்சுட்டாங்க அந்த அம்மா சிவாஜி கணேசன். அப்ப எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தி அந்த படத்துல ஜெயலலிதா தான் வேணும்னு கேட்ட பிறகு இங்க இருந்து அந்த அம்மா அந்த படத்துல நான் நடிக்க முடியல சார் சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அப்போ ஊட்டி வரை உருவ ஒரு பாட்டு வரும். ஒரு நாடகத்தில் நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார். புதுமுகமாது அனுபவம் ஏது அப்படின்னு போகும் அந்த பாட்டு. ஏன்னா இங்க வந்து சில நாட்கள் மட்டும் நடிச்சுட்டு போனதே அந்த படத்துல யூஸ் பண்ணதா சொல்லுவாங்க. இது வந்து 1000ல் ஒருவன்ல எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய இதை கொடுத்த வெற்றியை கொடுத்த கடல்லே நடக்கிற மாதிரியான ஒரு கதையை சுவாரஸ்யமாக எடுத்த ஒரு படம் இது. அதுக்கப்புறம் நம் நாடு படம் வந்து 69 வருது. முக்கியமான காலகட்டம். காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் முடிஞ்சு திமுக ஆட்சி கட்டில் ஏறுற நேரம். அந்த நேரத்துல வர நம் நாடு என்ற படம் வந்து என்னன்னா ஒரு நல்லவன் அவன் வந்து எல்லா அநீதியும் தட்டி கேட்பான். யாருமே அதை செவி சாய்க்க மாட்டாங்க. அடிச்சு போட்டு போயிடுவாங்க. காந்தி சிலை முன்னாடி கிடப்பாரு. இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வேற ஒரு உருவெடுப்பார். அமைதியா அறவழியில கேட்டா நடக்காது. வேற ஒரு ஸ்டைல்ல வருவார். அதான் எம்ஜிஆர் ஸ்டைல். பெரிய ஃபாரின்ல இருந்து வர மாதிரி ஒரு பெரிய தாடிலாம் வச்சுட்டு பெரிய நாய் பெரிய கார் அதுல வந்து இறங்கி அந்த அநீதி செய்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல பதவி பட்டம் பணக்கார திமிரோட இருக்கிற அவங்க இதுலயே புகுந்து எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் அந்த நம் நாடு கதை. அது திமுக ஆட்சிக்கு வந்து அந்த ஆண்டு வந்த ஒரு படம். அது எல்லாத்தையும் தட்டி கேட்ட ஒரு படமாகவும் பேசப்பட்டது. அதே போல ஒளி விளக்கு எம்ஜிஆரோட 100வது படம். அது வந்து ஒரு இந்தி படத்தினுடைய ரீமேக் தான். அது திருடனா நடிப்பாரு. மலைக்கல்லன் மாதிரி இது ஒரு திருடன். ஒரு பாஸ் கிட்ட வேலை செய்வாரு. அந்த வீட்டுல இருந்து அதுவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு கிளைய பிடிச்சி இறங்கி ட்ரெயின் மேல வச்சு இப்படிதான் போவாரு. இப்படிலாம் இருக்கும் அந்த சுவாரஸ்யம். அப்போ ஒரு இதுல வந்து பிளேக் வந்து ஊர்ல நிறைய பேர் ஊரே காலி பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஒரு வீட்டுல திருட போவாரு. யாருமே இருக்க மாட்டாங்க. ஊரெல்லாம் பிளேக்னு சொல்லி தண்டோரா போட்டு எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு சவுகாச்சாரி படுத்த படுக்கையா இருப்பாங்க. உடம்பு சரியில்லாம அவங்கதான் சொத்துக்கெல்லாம் அதிபதி. ஆனா வந்து எல்லாரும் அந்த விட்டுட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் போய் காப்பாத்தி இது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் படத்தை. அந்த பிளே காலத்தை காப்பாத்தி அவங்க வந்து விரும்புற மாதிரி கொஞ்சம் காட்சி வரும். ஆனா வந்து வேற ஒரு அந்த தியாகம் இதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் வந்து அந்த படத்துல வந்து காப்பாற்றுற வேலையில தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். எம்ஜிஆர் பிழைப்பாரான்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு பாட்டு இறைவா உன் காலடியில் எத்தனையோ ஒளிவிளக்கு அப்படின்னு சவுகாச்சாரி பாடுறாங்க பாட்டு. எம்ஜிஆர் வந்து அந்த பக்கவாதம் வந்து புருக்லைன்ல இருந்த போது அமெரிக்கால வைத்தியம் பார்க்கும்போது எல்லா தேட்டர்லையும் தமிழ்நாட்டுல அந்த பாட்டை போட்டுட்டுதான் படத்தாரு. அப்படி ஒரு பாட்டு. என் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு என் இறைவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாட்டு முழுக்க. அந்த பாட்டை போட்டுட்டு வாலி எழுந்த பாட்டு அது. அந்த பாட்டை போட்டுட்டுதான் எல்லாரும் அழுவாங்க தியேட்டர்ல. அப்படி வந்து ஒரு படமா பாட்டு அந்த படத்துல இருந்தது. ஜெமினி பிக்சர்ஸ் எடுத்த படம். அது எடுத்த 100வது படம். இதுவும் ஒரு முக்கியமான எம்ஜிஆருடைய வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான படமா இருக்கு. எப்படி வந்து அவரு நாடோடி மன்னன் அவரே இயக்கி தயாரிச்சாரோ அதே போல உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற படத்தை 72ல் எடுத்தார்.
இது என்ன பல்வேறு விஷயங்களும் முக்கியமான படம். திமுக வந்து அந்த திமுகவில் இருக்காரு அந்த படம் ஆரம்பிக்கும் போது. அவரு வெளிநாடுகளில் போய் எடுத்து போறாரு. எத்தனை ஜப்பான் போறாரு, பல நாடுகள்ல எடுக்கிறாரு. சிங்கப்பூர், மலேசியா போய் ஜப்பான் போய் அப்படி வந்து அத்தனை நாடுகளை எடுக்கிற உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற சுவாரஸ்யமான ஒரு சயின்டிஸ்டோட கதை. உலகத்தை காப்பாற்ற நினைக்கிற சயின்டிஸ்ட், அதனுடைய ஆராய்ச்சியை அபகரிக்க நினைக்கிற வில்லன். புதுமையான கதை, தமிழ் ரொம்ப புதுசுதான். அந்த மாதிரி ஒரு கதையை வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல அவர் எடுக்கும்போது அது போயிட்டு வந்து ஒரு புத்தகம் உலகம் சுற்றும் வாலிபன் உருவான கதை ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இப்படிலாம் காட்சி கஷ்டப்பட்டு எடுப்போம். வெளிநாடுகள்ல சில இடத்துல எனக்கு பர்மிஷன் கிடைக்குது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஜப்பான்ல வந்து வேர்ல்டு ட்ரேடு நடக்குது இல்லையா, அந்த உலக உலக வர்த்தக கண்காட்சி. அதுல வந்து ஜப்பான்ல இவர் ஒரு இடத்துல ஒரே எம்ஜிஆர் தானே, ஆனா இவரே வேற வேஷம் போட்டு அங்க நிக்கணும், மறுபடியும் அங்க வேஷம் போட்டு இங்க வந்து நிக்கணும். இப்படி வெவ்வேறு இடங்கள்ல மாத்தி மாத்தி நடிக்கணும். அந்த பாட்டுக்கு அவர் ரியாக்ட் பண்ற மாதிரி, என் தம்பி எங்க பாடுறான்ற மாதிரி அங்க சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த அண்ணன் பாடல் கேட்க சொல்லுவாரு. இப்படி வந்து அந்த ரெண்டுமே பண்ணணும். அந்த எப்படி அந்த இடத்துல பண்ண முடியும்? வேற வேற இடத்துல எடுக்கிறாங்க, பாட்டு போட்டு ஓட வைக்க முடியாது. இப்போ மக்கள், உலக மக்கள் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மாதிரி ஒரு பாட்டு போட்டுட்டு அந்த பாட்டுக்கு வாயை அசைக்கிற மாதிரி பண்ண முடியாது. அதனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததானா எம்ஜிஆர் எழுதினாரு. அது என்ன சொல்றாரு, சில கப்பல்கள்லாம் கருப்பு, மேல கருப்பு பெயிண்ட், கீழே சிவப்பு பெயிண்ட், இதெல்லாம் திமுக கப்பல் அப்படின்னு சொல்லி நான் உற்சாகமா இருந்தேன் அப்படின்லாம் எழுதுறாரு. உலகம் சுற்றும் வாலிபன் உருவான கதை. இங்க இருந்து கிளம்பும் போது கலைஞர்கிட்ட எப்படி விடை பெற்று சென்றேன்லாம் எழுதுறாரு. இப்படி எல்லாம் எழுதின அந்த படம் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் முன்னாடி அவர் புதிய கட்சி தொடங்கி அதிமுக உருவாகுது. அந்த படம் முழுக்க வந்து திமுக கலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பவுமே எம்ஜிஆர் வந்து சிவப்பு சட்டை, கருப்பு பேண்ட், மணி பர்ஸ்ல வந்து ஒரு இந்த படம் முரசொலி படிக்கிறது, இந்த மாதிரிதான் இருக்கும் எம்ஜிஆர் படங்கள். திமுகவுக்கு ஆதரவான நிறைய இதை காமிச்சிட்டே வருவார். இந்த படத்துல அதெல்லாம் வந்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு அதிமுக கொடி பறக்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டு படம் போகும். இதுதான் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சின்ன போஸ்ட் தான் அடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுது. எப்படி நாடோடி படம் மாதிரியே ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அந்த படமும் பெரிய ஹிட், மகத்தான ஹிட். ஆட்சி அமைக்கிறதே ஒரு காட்சியா ஒரு இதா அமைந்த ஒரு படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அதே போல அவருடைய அடிமை பெண் பத்தியும் சொல்லலாம். முன்னாடி சொல்லியிருக்கணும். அடிமை பெண் வந்து 9வது படமா நான் சொல்றேன். அடிமை பெண் வந்து அவர் கூண் போட்டிருப்பாரு. சிறைக்குள்ள சின்ன வயசுல பெரிய அரசு குடும்பத்தை சேர்ந்தவரை ஜெயில சின்ன சிறுவனா இருக்கும்போது ஜெயில போட்டதுனால அப்படியே இருப்பாரு. அப்படியே வளர்ந்துட்டதுனால கூண் போட்டே இருப்பாரு. இப்படி ஒரு வித்தியாசமான கதை. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு எம்ஜிஆர லெதர் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாரு. ஒரு பேச தெரியாது, மொழினாவே என்னன்னு தெரியாது. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் மீட்டு கொண்டு வந்து வளர்த்து இது பண்ற மாதிரியான இது. கடைசியில் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி போயிடும். இது கதை. ஆனா அந்த படத்துக்கு டிசைன் பண்றதுக்கு அது நிறைய வால் சண்டை வரும், குதிரை ஏற்றம் வரும், எல்லாமே வரும். அது டிசைன் பண்ண பரணி வந்து ஒரு வித்தியாசமான ஆளு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆர்ட். தமிழ் திரையுலகில் வந்து டிசைனர்ல பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிக்கும். படம் எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவர்கள் இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தா நல்ல வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த பரணி கிட்ட எம்ஜிஆர் டிசைன் பண்ண சொல்லி கொடுத்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, கூன் போட்டு நிக்கிறாருல அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணிட்டார். என்னையா இது, நான் படம் முழுக்க ஃபைட் பண்ணிட்டு கிடக்குறேன், இது பண்றேன், இதை வைக்கணும் வச்சிருக்காரு. இதுதான் சார் வித்தியாசமா இருக்கும். இல்ல நீங்க வேற மாத்துங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல, அப்படியா தான் நீங்க டிசைனரை மாத்துறீங்க சார் அவர் சொல்ல. இவ்வளவு பெரிய எம்ஜிஆருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்றாங்க, சரி இதே இருக்கட்டும் சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு உறுதியா இருக்கானே ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதே டிசைனர் அப்ப முதலா எம்ஜிஆர் வந்து தாடி மியூசியம் வச்சு ஊன் போட்டு நடந்து வர மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அந்த படம் வந்தது, அடிமை பெண் அப்படிங்கிற படம். அது வந்து அப்படி ஒரு ஓட்டம் ஒண்ணு படம் எம்ஜிஆருக்கு ஒரு இதை கொடுத்த படம், கலர் கொடுத்த
அதே போல கடைசியா சொல்லணும்னா ரிக்ஷாக்காரன் 10வது படம். அது வந்து பல்வேறு விஷயம். அது திமுகல இருந்தபோது வந்த படம். ரிக்ஷாக்காரன் வந்து அப்பதான் வந்து கலைஞர் வந்து கை ரிக்ஷாவை ஒழிச்சு ரிக்ஷா கால்ல மிதிக்கிற ரிக்ஷாவை கொண்டு வராரு. அந்த ரிக்ஷாக்காரனா எம்ஜிஆர் நடிப்பாரு. அதுலயும் வந்து அநீதிகளை தட்டி கேட்கிறவர்கள் தான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்லாம் வந்து பாட்டுலாம் வரும் அதுல. ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் அது. அந்த படத்துக்கு தேசிய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அவருக்கு பாரத் பட்டம். எம்ஜிஆரை ஒரு தேசிய அளவுல கொண்டு போன ஒரு படமாவும் நீங்க சொல்லலாம். இதை பத்தி இந்திய அளவுல பேப்பர்ல எழுத ஒரு வாய்ப்பும் கிடைச்சதுனால இந்த படத்தை நான் 10வது படமா வச்சிருக்கேன். முதலே சொன்ன மாதிரி இது வந்து வெறும் வசூல் மட்டும் இல்ல, அவருடைய திரையுலகில் அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது, அரசியல்ல அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்க உங்க கருத்தை பதிவு செய்யலாம். அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, பகிருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.